தமிழகம் முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 37.81 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழக போக்குவரத்து துறையின் கீழ் செயல்படும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மீது அதிக ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் புகார்கள் தொடர்பாக தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் மாநிலம் முழுவதும் 60 இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் 40 அலுவலகங்களில் இருந்து மட்டும் கணக்கில் வராத 37,81,168 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 3,77,300 ரூபாயும், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் ரூபாய் 2,31,100 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கான விளக்கங்களும் ஆவணங்களும் கோரப்பட்டு அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர் நிலை தடுமாறு கீழே விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சுத்தையன்கோட்டை பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு பரமக்குடியில் நடைபெற்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக பரமக்குடியில் இருந்து திருச்சுழி செல்லும் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திருச்சுழி அருகே சூச்சநேரி விளக்கு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த பயணிகள் நிழற்குடையின் பக்கவாட்டு சுவரில் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வந்த போலீசார் ஜெயக்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலை அருகே பாலப்பம்பட்டியில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு சிறுவர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையை சேர்ந்த மாதேஷ் மற்றும் மடத்துக்குளத்தை சேர்ந்த ஞானகுரு ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் மடத்துக்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாலப்பம்பட்டி சமத்துவபுரம் அருகே உடுமலை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரது உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரைச் சேர்ந்த ரமேஷ், வளர்மதி தம்பதியின் மகள் அஸ்விகா. வளர்மதி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் அஸ்விகா தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை ரமேஷ் தனது மனைவி மற்றும் அஸ்விகாவை பள்ளியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பகவந்தனை சாலையில் சென்று கொண்டிருந்த போது கோவில்பட்டியில் இருந்து வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வளர்மதி மற்றும் சிறுமி அஸ்விகா இருவரும் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ரமேஷ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் தனியார் உணவகங்களுக்கு இட்லி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அம்மா உணவகத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு தயாரிக்கப்படும் இட்லி தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி கிடைப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று நெல்லை மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் ரவிச்சந்திரன் அம்மா உணவகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் பணியாற்றிய கங்கா, சங்கரேஸ்வரி இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அம்மா உணவகத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு பார்சல் வழங்கப்படாது என்றும் புகார் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குறித்தும் அம்மா உணவகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.